பண்றது அப்படிங்கிற பர்பஸ் இல்லை. ஒவ்வொரு கேரக்டர்ஸும் சமீரனுடைய பர்ஃபார்மன்ஸ், அந்த கேரக்டரைசேஷன் எல்லாத்த பத்தியும் ரொம்ப நேரம் ஒரு 3-3.5 மணி நேரம் பேசிட்டு வந்தேன். அப்படி ஒரு கடந்த ஒரு 10-12 வருஷத்துல அப்படி தோணி போய் அந்த இயக்குநரை சந்திச்சு பேசணும்னு ஒரு 10-12 படம் தான் அந்த மாதிரி உந்துதல் கொடுத்துருக்கு. அதுல முக்கியமான படம் மௌனகுரு. ஸோ அவரை சந்திச்சு பேசுறப்போ படத்தை தாண்டி வேற பிரான்ச் அவுட் ஆகி எங்கெங்கயோ போச்சு. ஒரு பெரிய டிராவல். நானும் அவரை டிஸ்டர்ப் பண்ணதில்லை, அவர் என்ன சுத்தமாவே கண்டுக்க மாட்டாரு, டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் கண்டுக்கவே மாட்டாரு. 8 வருஷம் யாராவது திடீர்னு எங்காவது ஃபங்க்ஷனோ பிரஸ்மீட்டோ ஃபங்க்ஷனோ வர்றப்ப பத்திரிகை நண்பர்களோ யாராவது ஏன் மௌனகுரு கேரக்டர் என்னாச்சுங்க படம் எப்பங்க ஆரம்பிக்கிறீங்கம்பாங்க. அப்பதான் ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அன்னைக்கு ஞாபகம் வச்சு கூப்பிடுவேன். கூப்பிட்டோம்னா சார் ஆல்மோஸ்ட் ரெடி சார், வரேன் சார், ஒரு 6 மாசத்துல சந்திச்சிடலான்றாரு. ஜூன் மாசம் கேட்டோம்னா டிசம்பருக்குள்ள வந்துடுறேன் சார் அப்படின்னாரு. சார் டிசம்பர் 6 மாசம் இருக்கு சார், இன்னும் நான் வந்து அந்த படத்துக்காக எடுத்துக்கிட்டாரு. பட் அது என்னோட ரிக்வஸ்ட் என்னன்னா அடுத்த படத்துக்கு கண்டிப்பா இந்த டைம் எடுத்துக்க கூடாது. அவரு நிறைய நல்ல படங்கள் பண்ணணும், ஸ்பீடா வரணுங்கிறது என்னுடைய ஆசை. பட் படம் ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி பண்ணி ஒரு படம் காமிச்சதுக்கு அப்புறம் டோட்டலா இந்த வெயிட் வந்து கண்டிப்பா ஒர்த்தான டைம் தான் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கிடைச்சது. ஏன்னா அவ்வளோ அற்புதமா அந்த குட்டி பையனும் சரி, அப்புறம் மற்ற அருள்தாசன் இருந்து எல்லாருமே, ஜீவன்குமார் சார், அவரு ஒரு விவாதம் நடக்கும். முதலாவதாக அண்ணன் திரு அருள்தாசன் அவர்களை வந்து ஒரு வார்த்தைகள் பேசலாம். இந்த படத்துல ஒரு நல்ல வெயிட்டான கேரக்டர் அந்த கேரக்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு ரீசர்ச் அக்செப்ட் பண்ணுறது பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி அந்த படத்தில் நான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகி கொஞ்சம் நல்ல பெட்டராக இருக்கேன் இன்னைக்கு. அதுக்கப்புறம் இந்த படம் தான் சூரியகிரீன் கம்பெனியில் ரொம்ப தேங்க்ஸ். சாந்தா ரொம்ப நீண்ட நாள் வந்து எனக்கு சாந்தாக்கு வந்து மகாமணி வந்து ஆரியா சார், எங்களுக்கும் மகாமணி சாந்தா தான். ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஆர்டிஸ்ட வந்து எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ணாம அவங்க என்ன பண்றாங்களோ அதை பண்ண விட்டுட்டு அதில் சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணி அவங்கள்ட்ட என்ன மேக்ஸிமம் பெட்டர் வாங்க முடியுமோ அதை வாங்குவார். இதுதான் சாந்தாவுக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னொரு சந்தோஷம் என்னன்னா, நிறைய இந்த படத்துல நிறைய இல்லை, ஆல்மோஸ்ட் நடிச்சவங்க எல்லாமே தமிழ் ஸ்கில் இருக்கவங்க தான். ஏன்னா பொதுவாக ஒரு பெரிய படங்கள்ல அதர் லாங்குவேஜ்ல வந்து ஆர்டிஸ்ட்டை வந்து கூப்பிட்டு வந்து ஒரு பெரிய கேரக்டர் கொடுத்து தப்பு இல்லை. பட் இந்த படத்தை முழுக்க முழுக்க நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி ஆக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து நிறைய படங்களை பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு ஆதங்கம் இருக்கும், நம்ம ஆளுங்களில் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட் இல்லையா, ஏன் வந்து இப்படி ஒரு பெரிய படங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இல்லைன்னா அவர் வந்து பாடி பில்டர் மட்டும்தான் இருப்பார், பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. நம்ம வேலை பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸோட அந்த மாதிரி ஆளுங்க இருப்பாங்க, அவங்களாம் பயன்படுத்த மட்டும் சின்ன ஒரு மடவர்த்து இருக்கும். இந்த படத்தில் சின்ன ஆர்டிஸ்ட் வந்து ஓரளவுக்கு கேரக்டர் ஆர்டிஸ்ட் பெரிய அளவில் பண்ணுற எல்லாருமே வந்து இங்கே நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அந்த இந்த படத்தில் இவரோட போர்ஷன் வந்து ஒரு ஏரியாலாம் வரும். ஸோ மொத்த படத்தையும் இப்போ வந்து பார்த்த ஃபீல் இருந்துச்சு. நம்ம அந்த மேக்கிங் பார்த்தப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்களாம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு ஃபேஷன் போட்டுருக்காங்கல்ல உலக தரத்தில் ஒரு தமிழ் சினிமான்னு, கண்டிப்பாக அதை வந்து இந்த படம் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றது ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்கும். அதே மாதிரி ஒரு பிரமிப்பையும் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஆக்சுவலாக சாம்ராமணி நினைக்கிறேன் ரொம்ப பிரமாதம் பண்ணியிருந்தார். உண்மையிலே வந்து ஒரு ரொம்ப கிளாஸாக ரொம்ப லைவாக எந்த விதத்துலையுமே ஒரு ஃப்ரேமிங்ஸோ லைட்டிங்ஸோ வந்து உறுத்தாம இந்த கதைக்கு அது அவர் ஆக்டாக இருந்துச்சு. வாழ்த்துக்கள் தம்பி, நிறையா படம் பண்ணணும். அது வந்து தமிழ் சைடு மியூசிக் ஃபர்ஸ்ட் நான் வெளில வந்தப்போ ஒரு செக் பண்ணாங்க, சவுண்ட் அவ்வளோ இதாக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு, மரட்டான ஒரு சவுண்ட்ஸ். ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக எல்லா வகையிலையுமே ஒரு பெரிய இதாக இருக்கும். சாந்தாவுக்கு வந்து 8 வருஷம், அதாவது வனவாசத்தில் பாதி போன மாதிரி ஊருக்கு போயிட்டு இருந்தாலும் எப்போ வந்தாலும், அதாவது சில டைரக்டர்ஸ் ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆனாலும் சரி
இல்லை வந்து ரொம்ப காலகட்டங்களுக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து படம் பண்ணாலும் யாரோட படம் பண்ணாலும் அது வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கொடுக்கும். அந்த மாதிரி 8 வருஷம் கழிச்சு வந்திருந்தாலும் சாந்தகுமார் ஃபிலிம் அப்படின்னா வந்து இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கொடுக்குற. ஆனால் அந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து மௌனகுரு. மௌனகுருவில் பார்த்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியே ஒரு எல்லாரும் மறந்த படம். அதே மாதிரி மௌனகுருவும் கண்டிப்பாக ஒரு எல்லாத்துக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆர்யா சார் ஒரு இயக்குனர்கிட்ட தன்னை ஒப்படைக்கக்கூடிய ஒரு சில நடிகர்கள் அவர் ஒருத்தர். ஏன்னா நம்ம வந்து நான் கடவுளுக்கு முன்னாடி பார்த்த ஆர்யா சார் வேற, நான் கடவுள் அந்த கிட்டத்தட்ட எனக்கு வந்து 4 இயர்ஸ் நினைக்கிறேன் சார். ஒரு மாதிரி உண்மையான ஒரு அதிர்வுதான் அந்த மாதிரி இருப்பாரு. இப்போ பார்த்தா நிறைய குணத்தில் பார்ப்போம், என்னடா எப்போ பார்த்தா இந்த ஆடியும் முடிவு வச்சுட்டு இப்படியே இருக்காரு பாவம். ஆனால் அந்த அளவுக்கு ஒரு இயக்கத்தை ஒப்படைச்சு அந்த கேரக்டருக்காக பாடியிலேருந்து லுக்குலேருந்து எல்லாத்தையும் மாற்றக்கூடிய ஒரு ஹீரோ. கண்டிப்பாக அந்த மகாமுனி வந்து அவருக்கு வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு அப்படி சொல்கிற ஒரு பெரிய உச்சத்தை கொடுக்கும். இதுக்கப்புறம் ஆர்யா சார் வந்து வழக்கமாக ஒரு பிளே பாய் படங்கள் அந்த மாதிரி ஹீரோ இல்லாமல் ஒரு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் தாங்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஹீரோ வருவான் அந்த நம்பிக்கை இருக்குது. அது இந்த படத்தை நடிச்சிருக்கக்கூடிய எல்லாருமே, சுந்தரன் ஆகட்டும். சுந்தரங்க நான் வந்து சத்யா படம் பார்த்து பெரிய ரசிகன், பயங்கரமா இருப்பார் அவர். அதுக்கப்புறம் இப்போ சந்திக்கு அந்த படத்தை சந்திச்சோம். நான் வந்து உங்களோட பயங்கர ஃபேன் சத்யா படத்துல வந்து இருந்தேன். அப்போ இருக்காரு ஆளு கொஞ்சம் இப்போ வேற படத்துக்கு வச்சிருக்காரு தாடி ரொம்ப இயல்பான மதன் தம்பி நிறைய பேர் அடிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே இந்த படம் கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு அடுத்தடுத்த படங்கள் வாய்ப்பு வர்றதுக்கு இந்த படம் ஒரு பெரிய கேட்டா இருக்கும். திரும்பவும் நான் வந்து ஒரு நன்றி சொல்லக்கூடிய தான் ஞானவேல் சார். நிறைய படங்கள் பண்றாங்க, ஒரு பெரிய நிறுவனம். இந்த படம் வந்து கண்டிப்பா அவருக்கு வந்து ஒரு இந்தியா லெவலில் ஒரு நல்ல பேரையும், அதே மாதிரி இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி பெற்று நிறைய கலெக்ஷனும் கொடுக்கணும். அதுக்கு என்னுடைய பிரார்த்தனைகள். அனைவருக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ. படத்தில் ஒர்க் பண்ண ரொம்ப ஆசை. ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் சாருக்கும், என் ஆர்யா சார், டைரக்டர், கேமரன் சார், என் கூட ஒர்க் பண்ண ஸ்டண்ட் கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். வணக்கம். பாடல்கள் வந்து 3 பாடல்கள் தான் இந்த படத்துல. அதுல முக்கியமான பாடல்கள் எழுதியிருக்கிற ஐயா முத்துலிங்கம் ஐயா அவர்களை பேச அழைக்கிறேன். இந்த பாடல் வெளியீட்டு விழாவிற்காக வருகிறது சிறப்பித்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஞானவேல் ராஜா அவர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் பார்த்ததே இல்லை இதுவரையிலும். இன்னைக்கு தான் அவர் பேசும்போது யார் அவர் பேசுறாரு அப்படின்ட்டு டாக்டர் சாந்தகுமார்ட்ட கேட்டேன். அவர் தான் ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா. எவ்வளவு புகழ் பெற்றவர், நம்மை போன்றவர்களுக்கு கூட கண்களில் தெரியாமல் மறைந்திருக்கிறார் என்றுதான் நான் நினைச்சுக்கிட்டேன். இந்த படத்துல நான் 2 பாட்டு எழுதியிருக்கிறேன். இந்த பாடல் எழுதுவதற்கு காரணம் டைரக்டர் சாந்தகுமார், அவருடைய இணை இயக்குனர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தான். அவர்கள் தான் எந்த காரணத்தினாலும் என்னவோ என் மீது ஒரு பட்டுதலை வைத்து நீங்கள் எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். நான் இதுவரையிலும் 1564 பாடல்கள் எழுதியிருக்கிறேன். அதில் எழுதி இசையமைத்த பாடல்கள் 44 பாடல்கள். அதில் 43, 44வது பாடல் 2 பாட்டும் எழுதி இசையமைத்த பாடல். நான் கூட தமன் அவர்களுக்கு SS தமன் தானே, தமன் அவர் இசையமைப்பாடு போட்டு, அதாவது MS விஸ்வநாதன் இசையில நான் எழுதிய காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும் அந்த பாட்டை பலர் கேட்டிருப்பீங்க. அந்த பாட்டை பாடியது போல ஹமிங் பண்ணுவது சாவித்திரி ஒரு பாடகி. அந்த காலத்தில் பல படங்கள்லாம் பாடியிருக்காங்க. என்னுடைய அந்த பாடலை அவர் தான் பாடினாரு. அதற்கு பிறகு நீண்ட காலத்திற்கு பிறகு அவருடைய அந்த சாவித்திரி அம்மாவுடைய மகன் தான் தமன் என்பது பாட்டு எழுதும்போது தான் தெரியும். அவர் தான் சொன்னார், எழுதும்போது சொன்னார், சார் எங்கள் அம்மா அந்த காலத்தில் ரொம்ப சிறந்த பாடகி சார், நீங்கள் கேட்டிருக்கீங்களா அந்த பாட்டை அப்படின்ட்டு. என்ன பாட்டுன்னு கேட்டேன். காஞ்சி பட்டுடுத்தி கேட்டிருக்கீங்களா அப்படின்னாரு. உடனே நம்ம டைரக்டருக்கு இணை இயக்குனர் கிருஷ்ணமூர்த்தி சாந்தகுமார் அந்த பாட்டை எழுதுனதே அவர் தாயா,
அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ஆரம்பம். இந்த படத்துக்கு பாட்டு எழுதுன்னு சொல்லுவாங்க. என்னுடைய மருமகன் என்னுடைய மகளை திருமணம் செய்தவர். என்னுடைய மகள் தமிழக அரசு செய்தித்துறையில அதிகாரியா இருக்கிறான். அவர் தான் சொன்னாரு, சாந்தகுமார் மிகப்பெரிய டைரக்டர், மகன ஒரு படம் ஒன்றே போதும் அவர் பெரிய சோழ செல்வதற்கு, அப்படிப்பட்ட டைரக்டர் அப்படின்னு ஒரு அறிமுக அவர் சொன்னாரு. ஏன்னா நான் மகன ஒரு படம் இன்னும் பார்த்ததில்லை சொன்னார். சொன்னதுக்கு அப்புறம் நல்லா எழுதுங்கன்னாரு. நான் வந்து பாட்டு ரொம்ப அப்பதான் கேட்டேன், ஒரு படம் வெற்றி பெறுவதற்கு ஒரு டைரக்டர் என்னென்ன வகையில அந்த முறையில மேற்கொள்ள வேண்டும், எவ்வளவு சிரமப்படுகிறார் என்பது இப்போ எனக்கு பாட்டுக்கான சிச்சுவேஷன் சொல்லி பாட்டு வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய திறமை என்ன என்பதை புரிந்து கொண்டேன். அதுல இருந்தே தெரியும் இந்த படம் நிச்சயம் 100 நாள் வெற்றி படமாக அமையும், மத்திய மாநில அரசுகள் விருது பெறக்கூடிய படமாக அமையும் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த ட்ரெய்லரை ஒரு பானை சேர்த்துக்கு ஒரு சோறு படம் என்பதை போல ட்ரெய்லரை பார்க்கும்போதே புரிஞ்சுக்கிட்டேன். மிகப்பெரிய சிறந்த படமாக இருக்கும், ஆரியாவுக்கு நல்ல பேர் வரும், எல்லாருக்குமே நல்ல இந்த படத்துல பங்கு பெற்ற கலைஞர்கள் அனைவருக்குமே இந்த படத்தின் மூலம் பல படங்கள் வாய்ப்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. கிடைக்கிறது. பாட்டு வந்து டைரக்டர் சாந்தகுமார் அவர்களும் அவருக்கு அதாவது இதுவரையும் 8 வருஷம் ஆச்சுக்கிறாங்க. இதுவரையும் 8 வருஷத்துக்கு அப்புறம் படம் பண்ணி வெற்றி பெற்றிருக்கிறது இதுதான். இவங்க அப்படி இல்லாம ஞானவேல் ராஜா சொன்ன மாதிரி அடுத்த வருஷத்துல ஒரு படமாக கொண்டு வாங்க. ஆனா அடுத்த வருஷத்துல ஒரு படம் பண்ணீங்கன்னா அப்பா நான் பாட்டு கூப்பிடுவீங்கல்ல. ஆகவே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைவதற்கும் இந்த படத்தை பங்கு பெற்ற கலைஞர்களுக்கு பல படங்கள் கிடைப்பதற்கும் இந்த விழாவில் வருவாரு வந்து எல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த டைரக்டர், டெக்னீஷியன், கேமராமேன் எல்லாம் குறிப்பாக ஞானவேல் ராஜா எல்லாரும் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். விழாவுக்கு வருவதில் என்று சிறப்பித்த நீங்கள் அனைவரும் வாழ வேண்டும் என்று உங்களையும் நான் வாழ்த்துகின்றேன். உங்களோடு சேர்ந்து நானும் வாழ்க என்று என்னை நானே வாழ்த்து சொல்கிறேன். படமும் வெற்றி படமாக அமையும் உங்களுக்கு வாழ்த்துக்கிறேன். பாய்ஸ் மேலே வந்து சொன்னீங்க குடிச்சு ஆயிடுவேன். ஸோ கிரேட் ட்ராவல். ஒரு 2008 இந்த ஈரம் பண்ணி இன்னைக்கு 110 ஃபிலிம்ஸ் ஆயிடுச்சு. மியூசிக் டைரக்ஷன் மியூசிக் ட்ராவல் எதுவும் தெரியாது. ஸோ அதை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 11 years 110 ஃபிலிம்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தெலுங்குல கம்ப்ளீட்டட் 84 ஃபிலிம்ஸ், தமிழ்ல 30 படம் ஆயிடுச்சு. ஸோ என்ஜாய். எனக்கு கிரிக்கெட் மியூசிக் எதுவும் தெரியாது. ஸோ என்ஜாய் மேக்கர் இப்போ கூட பேச்சு முடிச்சுட்டு மேட்ச் ஒன்லி கிரிக்கெட் ஆட தான் போகிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா ஆர்யா வந்து எப்படின்னு சொல்றது, ஆர்யா எனக்கு கொடுத்த என்கரேஜ்மெண்ட் தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு எந்த ஹீரோவும் கொடுக்கல. அவ்வளோ நம்பிக்கை என் மேல, அவ்வளோ ட்ரஸ்ட், அவ்வளோ ஒரு எப்படி சொல்றதுன்னா டார்லிங். அப்படி என்ன I'm doing out of words. So he trusts me a lot on my work. So Megaman Setai. So Arya, thank you Nambiar, thank you so much. All my life. கனவு விட உங்களுக்கு நல்ல மியூசிக் தான் பண்ணுறது. எப்படி உங்களுக்கு யோசிக்க மாட்டேன். அண்ட் சொல்லனா இதோட இப்போ ஃபர்ஸ்ட் படம். ஸோ ஒரு லேடி லக், ஒரு ஆல் த லக் நம்பா. சக்ஸஸ் தான் உனக்கு இனிமே எல்லாமே. ஸோ ஆல் த பெஸ்ட். அண்ட் ஏன் சாந்தகுமார் அப்படின்னா ஒரு வேர்டு, ஒரு படம் பண்ணி 8 வருஷம் அந்த படம் வந்து அவ்வளோ இம்பாக்ட் கொடுத்துருக்கு. அதுதான் சாந்தகுமாரோட ஸ்ட்ரென்த். 8 வருஷமா ஒரு படம் வந்து மைண்ட்ல ரிங்காயிட்டே இருக்கு அப்படின்னா அதுதான் சாந்தகுமாரோட ஸ்ட்ரென்த். ஜென்ரலா ஒரு சக்சஸ் வந்தோடனே ஒரு 10 படம் பண்ணிட்டு ஒரு 2-3 அட்வான்ஸ் வாங்கிட்டு லைனா ஒரு கார் வாங்கிட்டு ஒரு பங்களா வாங்கி எவ்வளோ என்ஜாய் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த காலகட்டத்தில் சக்சஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லாரும் அதுக்காக தான் ப்ரே பண்ணுவோம். சக்சஸ் இல்லைன்னா இந்த சாலிகாம ரைட்டு எடுக்க முடியாது. அப்படியே நேராக போயினே இருக்க வேண்டியதான், போறது தாண்டி அப்படியே போயிட வேண்டியதான், மறுபடியே இருக்காது. ஜென்ரலா அந்த சக்சஸ்ன்ற வேர்டு இல்லைன்னா இந்த ரைட்டை எடுத்துமே வேணாம், ஒன்னும் ஏதாவது சூரிய ஹாஸ்பிட்டல் வரைக்கும் ஜாயின் பண்ணிட்டு போயிடலாம். அந்த சக்சஸ் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் லைஃப்ல. அது இல்லாம வாழ்க்கையே இல்லை. ஜென்ரலா எவ்வளவு மியூசிக் என்ன பண்ணாலும் சரி படம் சக்சஸ் ஆகணும். எல்லாரும் அதே எஃபர்ட் தான் போடுறாங்க, எல்லாரும் அதே காசு தான் போடுறாங்க. பட் அந்த ஒரு எஃபர்ட், அந்த சக்சஸ், அந்த லக் எல்லாமே கான்ஸ்டியூட். ஸோ இவ்வளவு வந்து ஒரு டைரக்டர் வந்து ஒரு படம் மிகப்பெரிய வெற்றியாக அது ஹிந்தியில ரைட்ஸ் வாங்கி அது முருகதாஸ் சார் டைரக்ட் பண்ணி ஹிந்தியில இவ்வளவு பேர் வந்து அந்த போய் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாரு. எனக்கு கோபமா இருந்துச்சு. இந்தியாவில பிறந்தாலும் இல்ல மார்ச்ல பிறந்து இங்கெல்லாம் வந்திருக்காரு, ஏன் ஒரு கருத்து இந்த வாழ்க்கை தெரியலையோ. எனக்கு ஒரே டவுட், ஏன்
நம்ம இது தமிழ்ல எவ்வளவு சக்சஸ் கொடுத்த டைரக்டர் டைம் போட்டு அப்படின்றது டவுட். சரி நான் ஃபோன் பண்ணி அப்படி சரி நானே சர்வீஸ் பண்ணும்போது நாம தான் அட்வான்ஸ் கொடுத்துருவோம் போல பண்றோம்னா ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சரி ஓகே கண்டிப்பா ஓகே ஒரு சேஃப் ஆன்சரா இருக்காரு, கண்டிப்பா 10 வருஷம் ஆனாலும் கண்டிப்பா வந்து என்னோட மியூசிக் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இப்பதான் திருப்பி வந்தோடனே சாந்தகுமார் டைரக்ட் பண்றாரு, கதை கேட்டோடனே நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். அதுவும் என் நண்பன் ஆரியா பண்றவங்க இன்னும் சந்தோஷமாயிட்டேன். ஸோ சாந்தகுமார் பத்தி அவ்வளவுதான். ஸோ தலையும் இன்னும் வந்து போகிறது பாஸ்போர்ட் இல்லைன்னு தெரியும். ஸோ உங்களை வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன் இனிமே. ஸோ நீங்க இனிமேல் இந்த இடத்துல நிறைய படம் பண்ணணும், நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும், நிறைய இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு ஸ்கிரிப்ட்ஸ் கொண்டு வரணும், எங்களெல்லாம் யோசிக்க வைக்கணும், புதுசா பண்ணணும்னு தோண வைக்கணும். ஸோ ரொம்ப நன்றி. அண்ட் சார் சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி எனக்கு நிஜமா ஷாக்கு. எங்க அம்மா வந்து அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கும் அவங்களோட வாய்ஸ். ஸோ அந்த லிரிக் அவர் சின்ன வயசுல அவர் எழுதி எங்க அம்மா பாடினா வந்து ரொம்ப சந்தோஷம். அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல தான் தெரிஞ்சுது. ஸோ உடனே பயந்து எங்க அம்மா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண வரோம், நான் ஏறினால அவர் சரியா டியூன் பண்ணல, உங்க பையன் வேஸ்ட் அப்படி எதாவது சொல்லிட்டு வரேன்னு இன்னும் கொஞ்சம் ஜாலியா எஃபர்ட் எடுத்து டியூன்லாம் எங்க அம்மா போட்டு காமிச்சேன். முதல்ல அம்மா இவரு உங்க பாட்டு ஏறினா டியூன் ஓகே நல்லா இருக்கா அப்படின்னு, நல்லா இருக்கா போய் பண்ணிட்டேன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வீடு ஃபுல்லா மியூசிக்கல் ஃபேமிலி தான். ஸோ அதனால கொஞ்சம் நிறைய வீட்லயே நிறைய ரிவ்யூ எழுதிடுவாங்க. ஸோ வெளிய ரிவ்யூ பத்தி நான் தேவைப்படுறது இல்லை. ஜென்ரலா வீட்லயே சமையல் சர்வீஸ் செய்ய மாட்டாங்க, நடாச்சும் பண்ணி இது பண்ணி சாப்பிட போகணும். அந்த மாதிரி ஸோ ரொம்ப அவரை சந்திக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் வந்து ரொம்ப ஒரு ஃபேமிலியான ஒரு ஃபிலிம். ஜென்ரலா நானும் சார் அவர் பேர் போட்டு கூப்பிட்டதே இல்லை, டார்லிங் தான். டார்லிங் நானும் டார்லிங், ஹலோ டார்லிங்லேயே முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி எங்களோட ரிலேஷன்ஷிப் அவ்வளோ அவரோட நம்பிக்கை என்னால. ஸோ திருப்பி எனக்கு என்னை நம்பி தமிழ்ல என்ன ஒரு படம் கொடுத்து அவருக்கு தெரியும் என்னோட சக்சஸ் ஸ்பீச் எப்படி இருக்குன்னு. சிம்பா ஹிந்தியில போய் பண்ணேன், கோல்மால் பண்ணேன், தெலுங்குல எல்லாம் அந்த எல்லாமே அவருக்கு ஒரு ரன்னிங்லேயே இருக்கும். பட் ஆனால் தமிழ் படம் வந்து கொடுத்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து சார் ரொம்ப நன்றி டார்லிங். சார் தான் வருது பிகாஸ் ஸ்டேஜ்ல டு கிவ் ரெஸ்பெக்ட். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் டு நானோ சார் ஃபார் தட் கிரேட் என்கரேஜ்மெண்ட். அண்ட் இன்னைக்கு வந்து ரொம்ப ஹாப்பியஸ்ட் டே. இன்னைக்கு வந்து என்னோட சாந்தகுமார் சார் பத்தி எல்லாரும் பத்தியும் எனக்கு பேசுனது ரொம்ப சந்தோஷம். ஆர்யா வந்து இந்த படத்துல நடிக்கல, வாழ்ந்திருக்கான். சத்தியமா சொல்றேன், நிஜமா இஸ் லிவ்ட் இந்த கேரக்டர். இது ஆக்ட் அவர் அப்படியே வாழ்ந்திருக்காரு. இ ஜஸ்ட் ட்ரஸ்டட் Shantakumar and they really did a great job. Cameraman sir, extraordinary work brothers. கண்டிப்பா உங்களுக்கு நிறைய பெரிய படம்லாம் வரும். அண்ட் சாபு, ஸோ கிரேட், ஒன் ஆஃப் த குட் எடிட்டர்ஸ். நேற்று காலையில் 5 மணிக்கு தான் 7th ரீல் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 3 minutes தான் முடிஞ்சு. ரொம்ப ஹெல்தியா இருக்கு ப்ராடக்ட். ஸோ சக்ஸஸ் வரணும்னு வேண்டிக்கிறேன். ஸோ ஆல் இந்துஜா, மஹிமா, எவ்ரிபடி ஆக்டர் really well. ரொம்ப ஷாந்தகுமார் படம்னா தேவையில்லாம கேரக்டர்ஸ் இருக்காது, தேவையில்லாம எதுவுமே இருக்காது. ஸோ ரொம்ப கிளீனா இருக்கும், புரியும் எல்லாருக்குமே, கிளீனா என்ன சொல்றாங்கன்னு புரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு புரிகிற ஒரு டைரக்டர். ஸோ அவர் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய சக்ஸஸ் கொடுக்கணும், நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். வச்சதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். வந்தோடனே அக்கா அப்படின்னு ஆசையா சொன்ன என்னோட ஞானவேல் ராஜா தம்பிக்கு மனமார்ந்த நன்றி. இவ்வியதான் தொடர்ந்து இந்த கடைக்குட்டி சிங்கத்துக்கு அப்புறம் இந்த படத்துல கூப்பிட்டுருக்காவன்னு போனப்ப நாங்க வந்து சிவகார்த்திகேயன் சார் படத்துல கூட உங்களுக்கு சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த படத்துக்கு நீங்க தான் சொல்லியிருக்கீங்கன்னா ரொம்ப நன்றி தம்பி. என்னைக்கு இந்த அக்கா வந்து உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட இயக்குனரை பத்தி சொல்லணும். பொதுவாக நான் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணிடுவேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நடிக்கும் போது கூட இவ்வளோ என்ன சொல்லிடுவாங்கன்னு பயத்துல நடிச்சேன். ஆனா ஒரு தடவை தான் நடிச்சேன், அதுவே போதும்னு சொல்லிட்டாங்க. அதுவே ரொம்ப சந்தோஷம். திருப்பி நடிக்க சொல்லாம ஒரு அவங்களுக்குள்ள ஒரு தனித்துவம் இருக்கும். ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு குணாதிசயம் கொண்டது. அதனால நீங்க உங்களுக்கு இயல்பா என்ன வருதோ அதை நடிங்கனால. இப்ப இந்த படத்துல போட்டப்போ கூட இப்படி மனிதர்கள்னு சொல்லி மனிதர்கள் காமிச்சாங்க. எனக்கு ரொம்ப சரி, அது பரவாயில்லையே ஒத்துக்குது. அது வந்து கதாபாத்திரங்கிறதுனால நான் ஒத்துக்கிறேன், நான் ஒத்துக்கிறேன். அப்புறம் ரொம்ப இன்னொன்னு என்னன்னா மற்றவங்களை பத்தி எனக்கு இன்னும் அந்த அளவுக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருமே சிறந்த மனிதர்கள். வர எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒரு ஏணிப்படியில ஏற்றி விடுறாங்க. ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன் தம்பி, நீங்க இனிமேல் உங்க படத்துல எப்ப கூப்பிட்டாலும் காசுன்றது எனக்கு 2வது பிரச்சனை. என் தம்பி கூப்பிட்டாலும் நான் சந்தோஷமா ஓடி வந்துருவேன்.
ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி. அந்த போஸ்ட் பார்க்கும்போது எனக்கு ஸ்டுடியோ கம்பெனி பார்க்க நல்ல வேல்யூவா இருக்கு, ஸ்கில்ஸ் நல்லா இருக்குது. ஸோ ஒரு நாள் இந்த பேனர்ல படம் பண்ண நினைச்சேன். ஒரு 12 வருஷம் கழிச்சு இந்த பேனர்ல நீங்க படம் பண்றது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். அப்புறம் சாந்தகுமார் சார், 2013 வந்து நானும் கூட பார்த்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்ட்ல இருந்தாரு. மீட் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது ஈரம் டீம்ல இருக்க பாதி பேருக்கு அவருக்கு தெரியும். ஸோ நான் மீட் பண்ண ஒரு சந்தர்ப்பத்தில் மீட் பண்ண வேண்டிய சமயம் கிடைச்சது, மீட் பண்ணவே முடியல. ஸோ திடீர்னு ஒரு நாள் வந்து 2 இயர்ஸ் முன்னால வந்து சந்தோஷ் ஃபோன் பண்ணி நான் ஸ்டூடியோ இன்வெஸ்ட் பண்றேன், நீங்க வாங்க ஆஃபீஸ்க்கு, சாந்தகுமார் சார் படம் பண்ணணும் அப்படின்னாரு. இமீடியட்டா போய் பார்த்தா சாந்தகுமார் சார் இமீடியட்டா ஃபர்ஸ்ட் டைம் மீட்டிங்ல ரொம்ப கம்ஃபர்டபுள் இருந்தாரு. இமீடியட்டா கதை சொல்ல ஆரம்பிச்சாரு என்கிட்ட. அப்பதான் சொன்னாங்க, அருண் வந்து ரெஃபர் பண்ண சினிமாட்டோகிராஃபர் சொன்னாரு உங்களை பத்தி ரொம்ப சந்தோஷம் நீங்க இந்த படத்துல ஒர்க் பண்றது அப்படின்னாரு. ஸோ ஃப்ரம் தட் டே இன்னி வரை நாங்கள் வந்து வெரி கம்ஃபர்டபுள் இன் ஒர்க்கிங் வித் சாந்தகுமார் சார். ஏன்னா இந்த படம் பொறுத்தவரை எல்லா படத்தோட மீறி ஒரு சைலன்ஸ் இருக்கும். ஒரு ஸ்கிரீன் பிளேக்கு டைலாக்ஸ்க்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கும், கேரக்டரைசேஷன் முக்கியத்துவம் இருக்கும். பட் எடிட்டிங்ல இது எப்படின்னா நிறைய பேர் கன்ஃபியூஷன் எடிட்டிங் அண்ட் ஸ்கிரீன் பிளேக்கு நான் வித்தியாசம் ஒன்று. பட் இந்த படத்துல டீட்டெயிலா அந்த ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு பெரிய சைலன்ஸ் இருக்கும், அந்த சைலன்ஸ் மீறி அந்த கதவு ஸ்பீடாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கதையில முழு அதாவது நம்ம கத்துக்க மொத்த விட்டு இறக்கணும்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த படத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன் சாரோட. தெரியல, அது அவுட்புட் பார்த்து தான் தெரியும் ஒழுங்கா கத்துக்கணும் இல்லையா நீங்க தான் தெரியும். பட் எண்ட் ஆஃப் த டே தேங்க்யூ சார். என்னன்னா நாங்களும் அதை விட்டு எடிட்டிங் உட்கார்ந்து ஒரு வார்த்தை சொன்னாரு, மணி சாரும் சுதர்சன் சாரும் ஒர்க் பண்ற ஒரு ஸ்டைல் தான் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம எடுத்து ஒர்க் பண்றதுல ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்க மாட்டாங்க, ஆனா அந்த ஒரு ஸ்கிரீன்ல வரும்போது வேற மாதிரி வரும், அந்த மாதிரி எனக்கு உங்களோட ஒர்க் பண்ண ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துன்னு சொன்னாரு. ஸோ தேங்க்யூ சார். அப்புறம் இந்த ஸ்டேஜ் இருக்க எல்லாருமே வந்து என்னன்னா டிசர்வ் டு பி இந்த ஸ்டேஜ். என்னன்னா ஒவ்வொருத்தருமே இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் ஆயிருப்பாங்க. ஆர்யா சார் வந்து ஒரு சின்ன டைலாக் வந்து ரோடு நம்ம சொல்லிட்டே இருப்பாங்க, அப்படியே சைலன்ஸா கண் அப்படியே இருக்கும், கடைசி அந்த டைலாக் பேசி முடியும்போது கண்ணில் தண்ணி வழியும். அது வந்து எப்படி பண்ணாருன்னு தெரியல. பட் எல்லாரும் மறந்துட்டோம். எடிட்டிங் வந்து ஷூட்டிங் ஸ்டார்டிங் எல்லாருமே சொன்னாங்க எல்லாமே கிளாப்ஸ் பண்ணாங்க அப்படின்னு. ஸோ எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து எக்ஸ்ட்ரா மகிமா ஆகட்டும், ஹீரோயின் ஆகட்டும், இந்துஜா ஆகட்டும், எல்லாருமே வந்து அவங்களோட கொடுத்த கேரக்டர்ல ஒவ்வொரு வேரியேஷன்ஸ் காமிச்சிருப்பாங்க, அவங்க எக்ஸ்ட்ரானரியா பண்ணிருப்பாங்க. அண்ட் தீபாக்கோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த டைலாக்ஸ் எல்லாம் வந்து டெலிவரியில வந்து எடிட்டிங் ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணோம். ஸோ இந்த டீம்ல ஒர்க் பண்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்கோர்ஸ் அருணோட சினிமோகிராஃபி, ஸ்டண்ட் மாஸ்டர், கமலோட 3வது படம். ஸோ எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த படத்துல ஒர்க் பண்ண என்னோட அசிஸ்டன்ட்ஸ்க்கும் என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கும் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். யார் டைரக்டர் அப்படின்னா இப்போ சொன்னாங்க இந்த மாதிரி மகாமணி டைரக்டர். சரி, மகாமணி படத்துல அந்த மருமகுரு படத்தினுடைய டைரக்டர் அப்படின்னாங்க. சரி, அங்க போனா எனக்கு வந்து நைட் 11:30 தான் நான் போனேன். போற வரைக்கும் மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஒரே ஒரு சீன் பண்ணணுமா, எப்படி இருக்கும் அதுவும் தெரியல. அசோசியேட் டைரக்டரை கூப்பிட்டு கேட்டேன், என்ன கேரக்டர் சார் அப்படின்னு. இல்லை, ஒரு அரசியல்வாதி அப்படின்னா. ஐயோ, வழக்கமா அரசியல்வாதி கேரக்டர் பண்ணி ஒரு மாதிரி சலிப்பா தான் இருந்தது எனக்கு. எனக்கு டைரக்டையும் தெரியாது. யார் டைரக்டர் அப்படின்னா அங்க ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது, இளவரசன் சார் ஒரு சீக்வன்ஸ் நடந்துட்டு இருந்தது. அப்புறம் வந்த டைரக்டர் இவன் டைரக்டர் அப்படின்னாங்க. அப்போ அவர் வந்து சடனா ஒரு கதை சொல்லி கொடுத்துட்டீங்களா அப்படின்னாரு. அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் சொல்லிட்டேன் அப்படின்னாரு. சரி, நாங்கள் டைலாக் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்தாருன்ட்டேன், இதான் டைலாக் அப்படின்னாரு. திரும்ப அந்த டைலாக் ஸ்டார்ட்ல ஒரு இமீடியட்டா ஒரு டைலாக் எழுதி கொடுத்தாரு. அது வாசிச்சது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. அதாவது இப்போது நடக்கக்கூடிய அரசியலுடைய பிரச்சனைகளை மையமா வச்சுட்டு எழுதப்பட்டது ஒரு வில்லன் கேரக்டர், ஒரு என்ன சொல்ற ஒரு வட்டம் மாதிரி ஒரு கவுன்சிலர் மாதிரி ஒரு கேரக்டருக்கு. ஆனா அந்த சீன் பண்ண முடிக்கும் போது எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. ஏன்னா வசனங்கள் அந்த மாதிரி இருந்தது, அது எடுக்கப்பட்ட விதம். எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு கேமராமேன்ட்ட வந்து, சார் எப்படி சார் நான் ஓகேயா இது நல்லா இருந்ததா அப்படின்னு கேட்டேன். சார் நல்லா தான் பண்ணீங்க, எனக்கு இது முதல் படம் சார் அப்படின்னாரு. இல்லை, நான் அசம்பே போட்டேன், அவ்வளோ அழகா லைட்டிங் பண்ணி நல்லா பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் டப்பிங் பேட்டில் வந்து பார்க்கும்போதுதான், ஆஹா, ஒரு சீனங்க கூட ரொம்ப நல்லா இருந்திருக்கு அப்படின்னு ரொம்ப மன திருப்தியா இருந்துச்சு. சில படங்கள் முழுசா பண்ணா கூட நமக்கு அந்த திருப்தி வர்றதில்லை. ஆனா இந்த படத்துல எனக்கு அது கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா அமையணும்.
இந்த படத்துல நடிச்ச, நான் இப்போ ட்ரெயிலர் தான் பார்த்தேன், அது ஆர்யா ரொம்ப பிரமாதமா பண்ணியிருந்தாரு. அவரோட மதராஸ் பட்டம் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த படம், அதுக்கப்புறம் இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிச்சு போனது கேமரா ஒர்க், அந்த அந்த லைட்டிங் எஃபெக்ட் இது ரொம்ப நல்லா அருமையா இருந்தது. அப்புறம் மியூசிக் நான் இப்பதான் கேட்கிறேன் அவருடைய மியூசிக், அதுவும் நல்லா இருந்தது. மொத்தமா இந்த படத்துக்கு வெற்றி படத்துக்கு எல்லா விஷயங்களும் இந்த படத்துல இருக்கு. வசனங்கள் தான் ரொம்ப அழகான வசனங்கள், அழகான சிச்சுவேஷன், இதெல்லாம் இந்த படத்துல இருக்கு. அப்புறம் இன்னொரு பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பிரம்மாண்டம் பிரமிக்கத்தக்க விதமா இருக்கு ஒவ்வொரு ஷார்ட்ஸும். அதாவது எமோஷனல் ஆகட்டும், சீனரிஸ் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படம் கண்டிப்பா ஒரு வெற்றி படம். இதுல ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ஒரு நல்ல பேரும் புகழும் வாங்கி தரணும்னு நான் நம்புறேன். வாழ்த்துக்கள். நான் கேமரா நடிச்சலாம்னு நினைக்கிறேன். நான் மேடையில் நான் ரொம்ப ஏறினது இல்லை, கேமரா மேடையில் தான் நடிச்சிருக்கேன். மகாமுனியை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஒரு தவம் இப்படின்ற ஒரு எக்ஸ்பிரஷன்லாம் நிறைய இருக்கு. தவம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அது வந்து ஒரு 5 நிமிஷமா 10 நிமிஷமா கிடையாது. அது ஒரு 10 years 15 years 20 years மேபி லைஃப் டைம் ஒர்க். அது நம்ம டைரக்டர் சாந்தகுமார் சார் வந்து ஒரு 8 வருஷம் தவம் இருந்திருக்காரு. இந்த தவத்துல வந்து என்ன வெளிப்பட்டது அப்படின்றது நீங்க கேட்டீங்கன்னா, சினிமாட்டிக் லாங்குவேஜ் கிரியேட்டிவ் எக்ஸ்பிரஷன் தான். ஏன்னா ஒரு டைரக்டர் வந்து அவர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப், முதலே சொல்லிட்டு தவறு இருந்தாருங்க. அதில் வந்து கேரக்டர்ஸை வந்து படைக்கிறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். என்ன கேட்டிங்கன்னா, இங்கிலீஷில் வாட்ஸ் அண்ட் வெஸ்ட்ன்றது அப்படி பின்னுறது. இப்போ வந்து கேரக்டர்ஸ் அப்படியே பின்னி 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 இவர் வந்து ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் தவம் இருந்து இது மாதிரி பண்ண படம் தான் வந்து மகாமுனி. இதில் மகா அப்படின்ற பேருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு, முனி என்ற பேருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. ரெண்டும் சேர்த்து மகாமுனி அப்படின்னு வச்சிருக்காரு. அதான் சொன்ன மாதிரி தவம் பண்ணியிருக்காரு அப்படின்னு. படத்துல என்னோட போர்ஷன்ஸ் வந்து துளிதான். இவர் எப்படி நான் மீட் பண்ணேன் அப்படின்ற ஒரு விஷயம் சின்னதாக பேசி முடிச்சுக்கிறேன். ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நான் அடிக்கடி போகிறது உண்டு, எல்லா படங்களையும் பார்க்கறது உண்டு. அப்போ வந்து சாந்தகுமார் வந்து நான் மௌனகுரு பார்த்து சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. எதுக்குமே வந்து ஒரு அப்படியா ஓகே அவ்வளோதான். அந்த வந்து நான் வந்து 8 years பேக் பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் முதலே சொன்ன மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸால்டேஷன் ஆர் ஒரு ஒரு ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஒரு பிலாசபிக்கல் இன்டென்ட் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஒரு வந்து கூலாக காமாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறன்றது இட்ஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட். அது ஆக்டரா என்னை வந்து சார் நான் உங்கள் படத்தில் நடிக்கணும்னா அப்படின்னு பார்க்குறேன். நான் 8 வருஷம் முன்னாடி பார்த்துருக்கேன், 7 years பேக் பார்த்துருக்கேன் ஃபெஸ்டிவலில், 6 years 5 years 4 years ஒன்றும் சொல்ல முடியாது. சான்ஸ் போடுங்க அப்படின்னு ஒன்றும் சொன்னதே கிடையாது. மகாமுனி படம் வந்து ஏப்ரல்லே போயிட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். சரி நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்காது போல இருக்கு அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொன்னார். அந்த சின்ன வயசுல நான் பார்த்துருக்கேன் அப்படின்னாரு. நண்பர்கள், சத்யா இது போன்ற படங்கள்லாம் அவர் பார்த்துருக்காரு. உங்களை மாத்துறேன் அப்படின்னாரு. மௌனகுரு எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். எனக்கு வாட்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் பின்னி அவர் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணுறதுன்றது பெரிய விஷயம். அது இவர் படத்தை எப்படியாவது நடிக்கணுன்றது ஒரு ஒரு செல்ஃபிஷான ஒரு ஆக்டர்ஸ்க்கு உள்ள ஒரு ஒரு செல்ஃபிஷ்னஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிதான் அவர் வந்து நான் முதல்ல அப்ரோச் பண்ணது. முதலே சொல்லிட்டு அவர் தமா இருந்திருக்காரு, ஒரு செயின்ட் மாதிரி. கொடுப்பாரா கொடுக்க மாட்டான்னு தெரியல, என்ன கூப்பிட்டாரு, மாத்துறேன்னாரு. ஐ திங்க் மாற்றிட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த மாறுதல் வந்து ஸ்க்ரீனில் தெரியும் நான் நினைக்கிறேன். அது ரொம்ப தேங்க்ஸ் சாந்தகுமார் சார். அப்புறம் ஆர்யா சார் பற்றி சொல்லணும்னா நிறைய இருக்குது. அவர் வந்து பாலா சார் படத்தில் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு மைல்ஸ்டோன் ஃபில்ம் நினைக்கிறேன். இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறது ரொம்ப அது ஆக்டராக நான் சொல்கிறேன். அது ஆக்டர் வந்து டெடிக்கேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிரியேட்டிவ் ரோல் ஆக்டர் ப்ரிப்பேர் இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. வந்து
அதை வந்து டைரக்டர் வந்து அது மாதிரி வந்து ஒரு விஷயத்தை கொடுத்ததுக்கப்புறம் வந்து உள்வாங்கி பண்ணுறது பெரிய விஷயம். நான் படம் ஃபுல்லாக பார்க்கல, பட் இந்த இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து வெரி மச் இம்ப்ரெஸ்ட். அப்புறம் வந்து நான் நடித்த சீன்ஸ்லாம் நான் வந்து சொல்லணும் உங்களுக்கு. என்னென்னா, ஒரு சீனில் வந்து ஹீரோயின் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு சீக்வன்ஸில் வந்து நான் கேட்டேன், டைரக்டர் சார் ரொம்ப கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்குது இந்த சீக்வன்ஸுங்க, எனக்கு அதுதான் வேணும் அப்படிங்க. ஏன்னா எனக்கு உட்காரத்துக்கு கூட இடம் இல்லை, நிற்கிறதுக்கும் இடம் இல்லை, பக்கத்தில் ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்து பேச வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. கேமராவே வந்து ஆம் போட்டு இப்படி நிற்கிது. இந்த மாதிரி ஒரு சூழலை கேட்கும்போது அவர் வந்து அது டேரக்டாக நான் ஆக்டர்ஸில் டவுட் கேட்கும்போது அவர் வந்து இந்த கிளாஸ்ட்ரோஃபோபிக் சீன் தான் எனக்கு போகணும் அப்படின்னு கேட்டார். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஆக்டர் கேட்கும்பொழுது ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறதுன்றது பெரிய விஷயம். ஏன்னா அது வந்து அப்போதான் வந்து ஆக்டர் வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியும் அந்த ரோலுக்கு. அந்த மாதிரியான ஒரு டைரக்டர் அவர். ஸோ இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வரணும், கன்க்ளூஷன் அவருக்கு ஒரு மெசேஜ் நான் போட்டேன். இது வந்து கொப்பலா மாதிரி ஒரு ஃபில்ம் ஒரு கான்செப்டில் வந்து கொப்பலா இருக்காரு, மார்டின் ஸ்கார்செஸி இருக்காரு, குயின்டின் டரண்டினோ கூட ஓடிட்டு இருக்கு ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் ஹாலிவுட். இந்த மாதிரி டைரக்டர் நீங்கள் வருவீங்க, அதுக்கு பதிலே போடல அவர். ஏன்னா சொல்லி அவனுங்க முதலே சொல்லிட்டு ஒரு தவம் இருக்காரு, ஸ்பிரிச்சுவலு, செல்ஃப் கன்டென்ட்டு, ஃபிலாசபர். ஃபிலாசபர் எல்லாரும் யூஸ் பண்ணியிருக்கேன். ரியலி இஸ் டூ ஃபிலாசபர் இன் தமிழ் சினிமா. அண்ட் அவர் கிரியேட் பண்ணுறது வந்து கிரியேட்டிவான ஒரு ஃபில்ம். அது இந்த ஃபில்ம் வந்து பல மைல் ஸ்டோனுக்கு போகணும்னு எனக்கு டெஃபினட்டாக நம்பிக்கை இருக்குது. அதை நான் நினைச்சிருக்கேன்றது எனக்கு வந்து பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஞானவேல் சார், நான் வந்து காதலும் கடந்து போகும் படம் பண்ணேன். அது அவர் தான் எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அதில் வந்து நான் சிவாஜி சார் மாதிரி நடப்பேன். அது நிறைய வாட்டி போட்டு பப்ளிசிட்டி பண்ணி எல்லாம் பண்ணாரு. ரொம்ப நன்றி சார். ஏன்னா அது வந்து ஒரு ஆக்டருக்கு வந்து அகைன் செல்ஃபிஷ்னஸ் சொல்கிறேன் நான். ஏன்னா ஒரு ஆக்டருக்கு வந்து ஒரு ப்ரொஜெக்ஷனு ஒரு 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 விஷயம் இருந்தாலும் வந்து அது வெளிப்படுறது, திறமையை வந்து வெளிப்படுத்தி கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஞானவேல் சார். அப்புறம் எனக்கு வந்து பேச தெரியல, பட் இருந்தாலும் இட்ஸ் கிரேட் திங். ஐ அட்மையர் திஸ் ஃபில்ம். எல்லா டெக்னீஷியன்ஸு எல்லாமே வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க, கோஆர்டிஸ்ட் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. நன்றி, வணக்கம். எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கும் அப்படின்றதும், எப்படிப்பட்ட ஒரு ஸ்டார் காஸ்ட், டெக்னீஷியன்ஸ், இதெல்லாம் பற்றி ஒரு ஐடியா வந்திருக்கும் உங்களுக்கு. இந்த படத்துல என்னை வந்து நடிக்க கூப்பிட்ட போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த மாதிரி ஒரு சில டைரக்டர்ஸ் கிட்ட தான் வந்து நம்ம ரொம்ப உணர்வு பூர்வமா அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவோம். அந்த மாதிரி ஆசைப்பட்ட டைரக்டர் சாந்தகுமார் அவர்கள். ஆனா வந்து இதுக்காக ஒரு போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணோம். போட்டோ ஷூட் பண்ண போது 2 விதமான லுக் ட்ரை பண்ணோம். அதுக்காக அந்த டைரக்ஷன் டீம், அவருடைய டைரக்ஷன் டீமும் மேக்கப் டீமும் அவங்க மெனக்கெட்ட விதம், அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு பலம் இந்த படத்துக்கு. அந்த மாதிரியான ஒரு ஒர்க் எத்திக்ஸை வந்து இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர் அப்படின்றது வந்து அந்த போட்டோ ஷூட்லயே பார்த்த போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த மாதிரியான ஒர்க் எத்திக்ஸோட தான் நம்ம வந்து ஒரு ஒரு ப்ராஜெக்டுக்குள்ள போகிறோம் அப்படின்றது. அப்போ அங்கே நான் போயிட்டு ஒரு கெட்டப் போட்டோம், இன்னொரு கெட்டப் போட்டோம். இது வந்து சரியா இருக்கா அப்படின்னு அவரை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எப்பவும் போல அவர் வந்து ரொம்ப மௌனமா இருந்தாரு. எனக்கு ஒரு ஆர்டிஸ்ட் எவ்வளவு படங்கள் பண்ணியிருந்தாலும் ஒரு டைரக்டருடைய ஃபேஸ்ல இருந்து ஓகே அப்படின்னு வர்றதுக்காக தான் நாங்க வந்து சின்ன குழந்தைங்க மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். நான் அப்புறம் வந்து அவரை பார்த்து கேட்டேன், யூ டோன்ட் லைக் இட்? குட், நான் அதிகமா பேச மாட்டேன் அப்படின்னு கன்ஃபஸ் பண்ணிட்டாரு. அது ஒவ்வொருத்தருடைய ஒர்க்கிங் ஸ்டைல். அது அந்த ஸ்டைல் அந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டது எனக்கு ரொம்ப நல்லதா போச்சு. ஏன்னா ஷூட்டிங்ல வந்து ரொம்ப ஃப்ரெஜைலா இருக்கும் ஆர்டிஸ்டா நம்ம வந்து போகும்போது. டைரக்டர் தான் பார்த்துக்கிட்டே இருப்போம் சரியா இருக்கா இல்லையா அப்படின்னு. ஸோ அதே தான் வந்து எனக்கு ஒவ்வொரு நாள் ஷூட்லயும் இருந்தது. அண்ட் ஆர்யாவோட ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒர்க் பண்றேன். பட் நாங்க ஒவ்வொரு முறையும் ஒரு 2 ஆங்கிள் ஒரே டயலாக ஒரே சீனை வந்து 4 தடவை ரிப்பீட் பண்ண போது
ஒவ்வொரு முறையும் எங்க 2 பேருடைய கண்கள்லயும் தண்ணி வந்துருச்சு. அப்படியே அத நான் என்னுடைய அவருடைய சஜஷன் ஷாட் அப்போ அவர் கண்ணுல தண்ணி அப்படியே தாரியா வந்துட்டு இருந்தது. நான் அப்படியே கை பிடிச்சு சொன்னேன், இட்ஸ் ஓகே. ஸோ அதுதான் ஒரு ஒரு விஷயத்த எதிர்பார்க்கிறோம். டைரக்டர் எழுதுறாரு, ரைட்டரா எழுதுறாங்க, அதை டைரக்டர் இந்த மாதிரி வரணும் அப்படின்றதுக்காக கொண்டு போய் ஆர்டிஸ்ட் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நமக்கு நிறைய தயாரெடுப்பு நடக்குது. நான் நடக்கும் போதே கொஞ்சம் இப்படி நடப்பேன், தைரியமான ஒரு ஆளா. பட் இதுக்கு கேரக்டர் எவ்வளவு நான் புரிஞ்சுட்டாலும் சாந்தகுமார் அடிக்கடி என்கிட்ட நான் கொஞ்சம் பயந்த சுபாவம் இருக்கிற மாதிரி நிக்கணும் நீங்கன்னு. ஸோ அந்த ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருந்தது. பட் ஸ்டில் நம்ம கிட்ட நம்பி ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க. நம்ம அதை சரியான விதத்துல ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் கடத்த முடியும் நம்மளால அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட கொடுக்கும்போது நம்மளால செய்ய முடியுது. அந்த இடத்துல ஒரு மேஜிக் நடக்கிறதுக்காக எல்லாமே நடக்குது அப்படின்ற போது அதை தவிர நம்ம வேற எதையுமே ஒரு ஆர்டிஸ்டா எதிர்பார்க்கறது இல்லை. அந்த ஒரு மேஜிக் இந்த படத்துல எனக்கு நடந்திருக்கிறத நான் பார்த்துட்டு, இந்த படம் அப்படின்னு பார்க்கும்போது வேற வேற ஷார்ட்ஸ், அவருடைய ஷார்ட் கம்போசிஷன் ஆஃப் த ஷார்ட்ஸ் எல்லாமே அந்த கதையினுடைய போக்கு எப்படி இருக்கணும்ன்றதுல மிகப்பெரிய ஒரு தெளிவோட ஹோம்ஒர்க் நிறைய பண்ணி இருக்கிறதுனால ரொம்ப அழகான விதத்துல கடத்தி இருக்காரு. அதை டப் பண்ணும்போது இன்னும் உறுதியாச்சு. ஸோ இதுக்கு பெரிய பெரிய வளர்ந்துருக்கிற ஆர்டிஸ்ட் அவங்களோட ஒர்க் பண்றது எல்லாமே ரொம்ப ஈஸியான விஷயம். பட் இதுல படம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு மிகப்பெரிய ஹீரோவா நெஞ்சில நிக்க போற ஒரு ஆர்டிஸ்ட் மிகப்பெரிய ஹீரோ இங்க குட்டியா உட்கார்ந்து இருக்காரு பாருங்க, அவருதான். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஸ்பான்டேனிட்டியை அப்படி கேப்சர் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இந்த படத்துல இருந்திருக்கு. ஒவ்வொருத்தரும் மஞ்சுமா அப்படியே வேற மாதிரியான ஒரு இது. ஸோ சாந்தகுமார் பொறுத்த வரைக்கும் he knows what he's doing and அதை புரிஞ்சுக்கிட்ட ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது மிக 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 ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஸோ எங்களுடைய ஷெட்யூல் பண்றதுக்கு முன்னாடி நிறைய ஷெட்யூல் எல்லாம் போயிட்டு வந்தாச்சு. அப்போ நான் சொல்றேன், ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, எஸ் மேம் அப்படின்னு சந்தோஷமா ஒரு ப்ரொடியூசர் சொல்றதே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸ்ரீராம் அந்த மாதிரி இந்த இவங்க கிட்ட இருந்தோம். ஸோ இந்த மாதிரி இது ஒரு ரொம்ப ஒரு நல்ல கிரியேட்டிவ் ஒர்க் கொண்டு உங்களுக்கு முன்னாடி கொண்டு காமிக்க போறோம் அப்படின்ற போது எத்தனையோ வருஷ காலத்தினுடைய பணியை கொண்டு பிரசன்ட் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. ரகுவரன் அவர்கள் எப்பவுமே ஒவ்வொரு கேரக்டரையும் சூஸ் பண்ணும்போது எப்படி சூஸ் பண்ணுவாரு அப்படின்னு சில நேரத்துல அவர் சொல்லுவாரு. கேட்டா சொல்ல மாட்டாரு, ஆனா தானா சொல்லுவாரு. நான் கேட்பேன் எப்பவுமே, அவர் நீங்க ஒரு சீன் கூட பண்றீங்க, 2 சீன்ஸ் கூட வர்ற கேரக்டர் பண்றீங்க, எப்படி எதை வச்சு நீங்க ஜட்ஜ் பண்றீங்க அப்படின்னு. அவர் சொல்லுவாரு, டைரக்டர் நம்மளுக்கு சொல்லும் போது நரேட் பண்ணும்போது நமக்கு இருக்கிற அந்த சீன்ல நமக்கு எத்தனை க்ளோஸ்அப்ஸ் வரும் அப்படின்றத மட்டும் நான் புரிஞ்சுக்குவேன். அந்த க்ளோஸ்அப்ஸ் எனக்கு அதிகமா வர்றதுக்கான வாய்ப்பு அந்த சீன்ல இருந்ததுன்னா நான் ஒத்துக்குவேன் அப்படின்னு. ஸோ அதனுடைய அடிப்படையில தான் நான் இந்த கேரக்டரை ஒத்துக்கிட்டேன், டு டெல் யூ வெரி ஃப்ராங்க்லி. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பயணம் இது. அண்ட் சாந்தகுமாரை கேட்ட போது இதுக்கு நடுவில் இவ்வளோ கேப் ஏன் வந்ததுன்னா, நிறைய டிராவல் பண்ணுவேன் நடுவில் அப்படின்னாரு. ஸோ அந்த டிராவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் அன் ஆர்டிஸ்ட். அப்படி ஒரு டிராவல் பண்ணினதனுடைய எல்லாமே இந்த படத்துல இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை தான் அவங்க எல்லாருக்கும் முன்னாடி இப்ப கொடுக்க முடியும். இதை நீங்க கொண்டு போய் சேர்க்கும் போது அந்த நம்பிக்கை எந்த விதத்திலயுமே நாங்க we will keep up that promise அப்படின்றதுதான் அந்த மகாமுனியினுடைய ஒரு விஷயத்தையா சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். தேங்க்யூ. தம்பி சாந்தகுமார், ஆர்யா,
ஹீரோயினோட நான் ஒர்க் பண்ணல. அவங்களுக்கு ரொம்ப அறிமுகமாக இருக்குவாங்க. சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர், மியூசிக் டைரக்டர் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. அதோட கதாபாத்திரங்களுக்கு அப்புறம் நடிக்கிற படம் அது. ஒரு காம்பினேஷன் கொஞ்சம் இதாக இருக்கும்போது வந்து இந்த படத்தோட வயசுல ஒரு ஹீரோ கேரக்டர் என்ன எல்லா கேரக்டரும் உட்காந்துருக்கிற எல்லாருடைய கேரக்டருமே பயங்கரமா பிள்ளை ஆகணும். எல்பியா ஒரு கேரக்டர் சும்மா ஒரு ஃப்ரெண்ட் வந்துட்டு போகின்ற அளவுக்கு எதுவும் இல்லை. நான் நடிச்ச போர்ஷன் இல்லாம ஆரியாவோட போர்ஷன் எல்லாத்தையும் கட்டிங்களை பார்க்கும்போது வெளிநாட்டுல வந்து இந்த படத்துல வந்து ரொம்ப பிரமாமா நடிச்சிருக்காரு. கல்யாணம் நம்ம ஊர்க்கத்தை வந்து கண்ணூர் வந்து நிறைய காமிச்சிருக்காரு. ஆர்யா சீரியஸ்லி சரி சார் கட்டிங்களை பாத்தீங்களா நீங்க? இல்லையா ஒரு வெளிநாட்டுல கொஞ்சம் விரும்ப ஓடிக்காரு சார். அதை சொல்லுதுங்க. ஏன்னா வந்து சைலண்டா ஆக்ட் பண்றதுன்றது எப்போதும் ஹீரோக்களுக்கு மாட்டோம். எல்லாத்துக்கும் நிறைய பஞ்ச் பேசி அடிக்கடி பேசி இவங்கள மாதிரி எடுபடியில கொஞ்சம் புதிதாக இது வந்து ஒரு ஃபார்முலா. அதை தாண்டி வர முடியாது. ஆனா இந்தியில அப்படி இல்லை. அதை வந்து ரொம்ப கண்ணிலேயே அதிகமா பேசி நிறைய வைட்டல் ரியாக்ஷன்ஸ் இருக்கு. அதுக்கு வந்து அந்த ஹீரோ அப்படி யூஸ் பண்றதுக்காக வந்து மௌன குருங்கிறது வந்து ஒரு படைப்பாளி சின்சியரா ஒரு படத்தை அப்ரோச் பண்ணா அது காலங்களே அவங்க தொடர்ந்துகிட்டே இருக்குன்றதுக்கு சாந்தகுமார் ஒரு உதாரணம். இந்த படத்தோட எல்லா ஆடுகளையும் மௌன குரு வந்துகிட்டே இருக்காரு. முதல் படமும் எல்லா படத்தோட சேர்றது எல்லா இயக்குநருக்கும் வாய்க்காது. இந்த படமே அடுத்த வருஷம் சேர்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சாந்தகுமார். உங்களுடைய உழைப்புக்கு நிச்சயமா உங்களுடைய வேறு தொழிலுக்கு நிச்சயமா வெள்ளித்திரை பரிசீலிக்கும். அதுக்கப்புறம் நிறைய சின்ன படம் நடிப்பேன். அப்போ வயசை பார்க்கும்போது கேமரா கம்மியா இருக்கும். இப்போ நிறைய வந்திருக்குன்னா அது வந்து ஞானவேல் ராஜா சாரோட அந்த பவர். ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸோட பவர் என்ன, ஒரு படத்தை எப்படி கொண்டு போறது, எங்க தேட்டர் போடலாம், ஒரு தலைமுறையில புது தலைமுறையில வந்து சினிமாவில் ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ரெண்டையும் கற்றுக்கிறதுன்றது ஒரு சாதாரணமான சப்ஜெக்ட் இல்லை. முன்னாடியெல்லாம் வந்து இந்த எலக்ட்ரானிக் ஊடகங்களோட முன்னாடி ஒரு தேட்டரை படம் ரிலீஸ்னா பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் போட்டா 11:30 உடனே கலெக்ஷன் வரும், 2:30 உடனே கலெக்ஷன் வரும், செட்டிங்ஸ் உடனே கலெக்ஷன் வரும், அக்யூரசி இருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் தேட்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் ஒரு படத்தை ஒரு தேட்டரில் போடும்போது. இப்போ அது கொஞ்சம் மாறுது. அந்த மாறுற கணக்கோட இந்த புதிய தலைமுறை வந்து கணக்கு பண்ணி தேட்டர்களை சூஸ் பண்ணும்போது அது என்னோட எந்த படம் போட்டாலும் தேட்டர் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டா போடுவாங்க. வாழ்த்துக்கள் தம்பி. இந்த படம் ஒரு பற்றி வச்சேன்னு ஒரு நல்ல டீம் செய்யாம ஒரு கோபியில வந்து ஒரு பெரிய டீம் வந்து ப்ரொடக்ஷன்ல வந்து அருமையான ஒரு கோஆர்டினேட் பண்றீங்க. இந்த கம்பெனிலையும் இந்த டைரக்டரையும் இந்த ஹீரோவோடையும் இங்க இருக்கிற எல்லாரும் திரும்ப வேலை செய்யக்கூடிய வாய்ப்பை ரசிகர்கள் வழங்குவார்னு நினைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். வணக்கம். ஒரு நல்ல தயாரிப்பு நிறுவனம், ஒரு சிறந்த இயக்குனர், சிறந்த தொழில்நுட்ப கலைஞர்கள், சிறந்த நடிகர்கள், இவங்களோட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது பெரிய பாக்கியம். அப்படி பாக்கியமெல்லாம் பார்க்குறேன். எனக்கு அமைஞ்ச இந்த வாய்ப்பை ரொம்ப சிறந்த படம், அது நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்குறதுங்கிறதும் பார்க்குறவங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியம். ஆமாம், மிஸ் பண்ணிடாம தியேட்டரில் பாருங்க. இந்த மேடையில் எனக்கும் மேலே ஏறுறதுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமா என்னன்னா, சில வெள்ளந்தி மனிதர்களோட உட்கார்ந்து நம்ம இருக்கவங்களே ரொம்ப சந்தோஷம். தீபா பேசும்போதா இருக்கட்டும், இல்ல கவிஞர் அவர்கள் பேசும்போதா இருக்கட்டும், இல்ல மாஸ்டர் பேசும்போதா இருக்கட்டும், அவங்களோட பேச்செல்லாம் வந்து அவ்வளவு உண்மையா இருந்துச்சு. இப்படிப்பட்ட உண்மையான மனிதர்களோட இன்னைக்கு நம்ம பயணிக்கிறோங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். இந்த பயணத்தை சாத்தியமாக்கி கொடுத்த சாந்தகுமார் சாருக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகள். அவசியம் தியேட்டர்ல போய் பிறந்தாங்க. நன்றி. கூட சந்தோஷமா இருக்கு. டைரக்டர் சார் இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்தது அவங்களுக்கு தேங்க்ஸ் டு ஸ்டுடியோ ராஜா சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னோட 2வது படம் மகாமுனி ஸ்டுடியோ கிரீன்ல இதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சாந்தகுமார் சார், நான் எந்த சீன் நடிச்சாலும் அதுல நீ நல்லா பண்ணிருக்க, இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்னை பூஸ்ட் பண்ணி விடுவாரு. அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் டைரக்ஷன் டீம் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது இல்லாமல் நான் கேட்ட விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து ஒன்றுமே இல்லாமல் இல்லம் சொல்லாமல் எல்லாத்தையும் கொடுத்து சார், உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆர்டிஸ்ட் லைக் தட். அப்போ மேலே அசிஸ்டன்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நைட் அண்ட் டே வந்து டே அண்ட் நைட் ஓடிருக்காங்க. ஸோ
ஸோ 51 days 41 லொக்கேஷன்ஸ்ன்றது வந்து நான் சும்மா இருக்கும்போதே வந்து பண்ணதில்லை. ஸோ வெரி பிக் திங். தேங்க்யூ பாஸ். தேங்க்யூ. பயமா ஒரு தடவை பேசிட்டு போகும்போதும் அங்க பிரஸ்ல இருக்கிறவங்க ஒருத்தவங்க கூப்பிட்டு இந்த தடவையாவது கொஞ்சம் நல்லா பேசுறீங்க, எப்ப பாரு அது ஹாப்பியா இருக்கு இது ஹாப்பியா இருக்குன்னு பேசிட்டு போயிடுறீங்கன்றாங்க. மகாமுனி, ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு 4 பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். முதல் தேங்க்ஸ் வந்து சாந்தா சாருக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஒரு தூய்மையான படைப்பாளி, அவர் அவ்வளோ தூய்மையா இருக்கிறதுனாலதான் வந்து அவருக்கு சேர்ந்த ஒரு டெக்னீஷியன்ஸா இருக்கட்டும், ஆர்டிஸ்டா இருக்கட்டும், எல்லாருமே அவ்வளோ அப்படி அமைஞ்சிருக்காங்க. அண்ட் இது வந்து என்னோட ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினட்டா. தேங்க்யூ சாந்தா சார். அண்ட் செகண்ட் தேங்க்ஸ் வந்து ஞானவேல் ராஜா சாருக்கு. ஏன்னா அவர் வந்து மௌனகுரு பண்ணிட்டு அப்பவே வந்து அட்வான்ஸ் கொடுத்து பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணி திருப்பியும் வந்து கை கோர்த்து எப்போ அவ்வளவு பேஷன்ஸோட வெயிட் பண்ணி பண்றது வந்து அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனசு வேணும். அது ஜஸ்ட் ஒரு காசு மட்டும் பண்ணிட முடியாது. அது ஆர்ட் லவ் பண்ணாதான் அது டெஃபினட்டா பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் தேர்டா வந்து ஆர்யா. ஆர்யா வந்து எல்லாருமே சாக்லேட் பாயா அந்த மாதிரி பார்த்துருப்போம். ஆனா இந்த படத்துல வந்து எனக்கு அப்படியே டோட்டல் ஆப்போசிட்டா ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டட்னா சும்மா கிடையாது. அதுக்காக வந்து ரொம்பவே அவரை அப்படியே அர்ப்பணிச்சாரு. ஸோ அது வந்து நீங்க ஃப்ரேம்ல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், தியேட்டர்ஸ்ல போய் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அண்ட் எனக்கும் வந்து நடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். கூட ஒரு ஆக்டர் எப்பவுமே ஒரு சீன் நல்லா வரணும்னா கூட இருக்கவங்களும் நல்லா நடிச்சாதான் அது டோட்டலா ஒரு பியூட்டிஃபுல்லா வரும். ஸோ அவர் பண்ணதுனால எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது பண்ணதுக்கு. அண்ட் ஜாசிக்கும் அவனும் வந்து ஒரு கிரேட் பெர்ஃபார்மர், கண்டிப்பா ஃபியூச்சர்ல வந்து சூப்பரா பண்ணிடும். அண்ட் அதுக்கப்புறம் நான் வேற யாரு கூடயுமே நடிக்கல. எனக்கு இவங்க மட்டும்தான், என்னோட ஃபேமிலி மட்டும்தான் தெரியும், வேற யாரு கூடயும் நடிக்கல. தமன் சார் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரி கலக்கிட்டு இருக்காரு. அண்ட் அவரோட எதுவுமே பார்க்கல இன்னும், எனக்கு எதுவுமே படமே இன்னும் தெரியாது, எதுவும் ஸ்டோரியும் தெரியாது ஃபுல்லா. தேங்க்யூ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. எனக்கு என்ன பேசணும்னு தெரியல, பட் தேட்டர்ஸோட படம் பாருங்க, டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். தேங்க்யூ. எனக்கு உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த கேரக்டர் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா என் லைஃப்ல ஒரு என்ன சொல்றது ஒரு லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணியிருப்பேன்னு எனக்கு தோணுது. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் சாந்தகுமார் சார் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல எந்த டைரக்டருமே வந்து இந்த மாதிரி ஒரு இமேஜ்ல யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. நான் கனவுல கூட யோசிக்கல இந்த மாதிரி ஒரு கெட்டப்லயோ நான் கண்டிப்பா ஒரு கேரக்டர் பண்ணுவேன்னு நான் கனவுல கூட யோசிக்கல. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர் எனக்கு கொடுத்திருக்காரு. கான்பிடன்ஸ் என்னோட கான்பிடன்ஸ் பூஸ்ட் பண்ணி கொடுத்திருக்காரு. அது அவருக்கு ஏழ்மையில இருக்கிற கான்பிடன்ஸ் நான் சொல்ல முடியாது, அது அவருக்கு அவரோட டிரெக்ஷன்ல இருக்கிற கான்பிடன்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா என் கூட பேசும்போது கூட அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, நீங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு ரெடியா இருங்க, நான் நடிக்க வச்சிருவேன் தான் சொன்னாரு. ஸோ அந்த ஒரு ட்ரஸ்ட்ல தான் வந்து ஓகே பண்ணலாம் ஏதோ பண்ணலாம்னு சொல்லி நான் ஜாயின் பண்ணேன். அண்ட் இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு ஒரு என்னோட கரியர்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரோல்ஸ்னு சொல்லலாம். அண்ட் செகண்ட்லி நான் வந்து ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ கன்சிடரிங் மீ ஃபார் திஸ் ரோல். சாரா இருந்தாலும் மேமா இருந்தாலும் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஸ்டுடியோ கிரீன் இஸ் அ வெரி கம்ஃபர்டபுள் கம்பெனி டு ஒர்க் வித். அதுக்கப்புறம் கேமராமேன் அருண். அதோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் பத்திலாம் எனக்கு பேச தெரியாது, பட் ஒரு அப்சர்வரா பார்க்கும்போது விஷுவல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அழகா வந்திருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் தமன் சார் வந்து எங்க படத்துக்கு ஒரு ஹைலைட் தான். அவரோட பிஜிஎம் எல்லாமே வந்து இந்த படத்தை வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போற மாதிரியான ஒரு பிஜிஎம் மியூசிக் எல்லாமே அவர் பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்ஸ் டு ஹிம். அண்ட் ஜெயசுதா மேம், நான் இந்த படத்துல வந்து டப் பண்ணியிருக்கேன். எனக்கே வந்து நான் ஒரு 10% தான் எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தது, பண்ணலாமா வேணாமா. ஏன்னா இந்த மாதிரி போல்டான ஒரு கேரக்டரா இருக்கு. ஸோ வாய்ஸ் எனக்கு செட் ஆகாது. நான் எப்பவுமே இப்படியே பேசிட்டு இருக்கிற டைப் தான். ஸோ வாய்ஸ் எனக்கு செட் ஆகாது சார், நான் பண்ண வேணாம், வேற யாராவது வச்சு பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் சாரோட டீமும் அவங்க தான் வந்து இல்லை நீங்க பண்ணுங்க நல்லா இருக்குன்னு சொல்லி டப்பிங் தியேட்டர் கூப்பிட்டு போனாங்க. அண்ட் மேம் ஹெல்ப் மீ அ லாட். ஜெயசுதா மேம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து இந்த மைன்யூட்டான விஷயங்கள் வந்து எனக்கு சொல்லி கொடுத்து அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது எனக்கு. அண்ட் அப்புறம் ஆர்யாவை பத்தி நான் என்ன சொல்றது, நான் உண்மையா சொல்லணும்னா இந்த படத்துல நடிக்க வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஆர்யாவை பத்தி இருந்த ஒரு ஐடியாவே வேற. நான் வந்து அப்படி சொல்ல, அவர் இதுக்கு முன்னாடி சாரி
அவர் இதுக்கு முன்னாடி படங்கள்ல பண்ண அந்த கேரக்டர்னாலயோ என்னன்னு தெரியாது. எனக்கு இந்த ஐடியா என்னன்னா, அவர் ரொம்ப கேர்ஃப்ரீயா இருப்பாரு, ஜாலியா இருப்பாரு, ஒர்க்ல சீரியஸா இருக்க மாட்டாரு, அப்படியே ஒரு இமேஜ்ல தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன். பட் அவரை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இருந்த ஐடியா ஃபுல்லாவே தப்புன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. நான் எப்பவுமே ஒரு ஷார்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷமாவது முன்னாடி போய் அங்க நிக்கணும், டைலாக்ஸ் எல்லாம் பக்காவா பண்ணிட்டு தான் ஷார்ட்டுக்கு போகணும்னு யோசிக்கிற ஒரு ஆளு. ஆனா அவரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே வித் டைலாக் அங்க ப்ரிப்பேர்டா இருப்பாரு. ஸோ ஐ திங்க் நான் ஒர்க் பண்ணதுலயே நான் வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றதும் நான் ரொம்ப அட்மயர் பண்ற ஒரு ஹீரோனா அது ஆர்யா தான். அவர் கூட ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் அவர் மேல இருக்கிற ரெஸ்பெக்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. இந்த படத்துல வந்து அவரு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, ரொம்ப டெடிகேட்டடா ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் ஃப்ரம் தி பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் அவருக்கு வந்து இந்த படம் மூலமா he deserves all success and all appreciation. எல்லாமே அவருக்கு வந்து சேரணும்னு வந்து நான் ரொம்ப சின்சியரா விஷ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்துஜா கூட நான் இந்த படத்துல ஒர்க் பண்ணல, நாங்க நேற்று தான் மீட் பண்ணோம், ஃபர்ஸ்ட் டைமா மீட் பண்ணோம். அவங்க கூட ஒர்க் பண்ணலனாலும் எனக்கு அவங்க பண்ணோம், ஏன்னா அவங்க போர்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னோட போர்ஷன் ஷூட் பண்ணாங்க. ஸோ அதனால அவங்க கூட ஒர்க் பண்ணலனாலும் அவங்கள பத்தி ஒவ்வொரு விஷயமே வந்து இந்த மாதிரி அவங்க இந்த சீன்ல நடிச்சிருக்காங்க, இந்த சீன்ல நடிச்சிருக்காங்கன்னு சொல்லி எனக்கு சுத்திட்டு இருக்காங்க. அப்படி நீங்க பண்ணுங்க, நீங்க இப்படி பண்ணுங்க, அப்படிதான் நல்லா இருக்கும்னு சொல்லி அதே டெய்லி எனக்கு அதான் வரும், இப்படி பண்ணிருக்காங்க அப்படி பண்ணிருக்காங்கன்னு. ஸோ அதனால அவங்க கூட ஒர்க் பண்ணலனாலும் எனக்கு அவங்க கூட ஒர்க் பண்ண மாதிரி தான். அண்ட் இந்த படத்துல அவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் ரோஹிணி மேம் கூட ஒர்க் பண்றது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஏன்னா அவங்க படம் எல்லாம் நான் பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். as an actor வந்து எனக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க கூட ஒரு சீன் கூட பண்றதே வந்து பெரிய விஷயம். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் ஜெயபிரகாஷ் சார், நான் வந்து எனக்கு அவர் பெரிய ஒரு காதல், தனியாரும் பத்மினியும் படம் பார்த்ததுல இருந்து எனக்கு அவர் எப்பயாவது ஒரு நாளைக்கு பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது. அதுவும் இந்த படம் மூலமா நடந்துச்சு. எனக்கு அவர் அப்பாவை பண்ணியிருக்காரு இந்த படத்துல. அண்ட் ஓவரால் வந்து எனக்கு ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஜேர்னியா இருந்தது இந்த படம். அதனால ஒன்ஸ் அகேன் சாந்தா சார் உங்களுக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் சாரோட டீம், சாரோட டைரக்ஷன் டீம் பத்தி நான் சொல்லிதான் ஆகணும். அவங்க வந்து யாரையுமே ஒரு இண்டிவிஜுவலா பார்க்க முடியாது. சாரோட ஒரு பிகெஸ்ட் சப்போர்ட் வந்து ஸ்ட்ரென்த் வந்து சாரோட டைரக்ஷன் டீம் தான். ஸோ இந்த அளவுக்கு என்ன சப்போர்ட் பண்ணதுக்கும் கம்ஃபர்டபுளா வச்சதுக்கும் சாரோட டீமுக்கு நான் தேங்க்ஸ் சொல்றேன், கேமரா டீமுக்கு தேங்க்ஸ் சொல்றேன், அண்ட் தி என்டையர் காஸ்ட், க்ரூ, டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்றேன். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ ஃபார் கமிங். தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் வெளியில இருந்து பாக்குறப்ப ஆரியன்றவரை பத்தி இருக்கிற இமேஜ் வேற, கூட பழக ஆரம்பிச்சாதான் அவர் எவ்வளவு ஸ்வீட்னு தெரியும். அது உண்மைதான். பிளஸ் நான் அதான் கல்யாண டைம்ல சொல்லிட்டு இருந்தேன், நாங்கெல்லாம் படம் பத்துக்கிட்டு இருக்கோம், நீங்க வந்து புது பொண்ணு வந்த நேரம் ஆரியன்றவருக்கு டைம் மாறிடுச்சுன்னு எல்லாம் அப்ப வந்து சாய்ஸா எடுத்துட்டு போயிடுவாங்க, எல்லா கிரெடிட்டும் அவங்களுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த மாதிரி எல்லாமே பாசிட்டிவா கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா விஷயங்களும் ரொம்ப பாசிட்டிவா நடந்துட்டு வருது. இந்த படத்துக்கு ரிலீஸ் ஆன டீசர், ஸ்னீக் பீக்கு பெரிய ஒரு மரியாதை, பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப 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 நன்றி. ஏன்னா சாந்தகுமார் சார் ஒரு 8 இயர்ஸ்க்கு அப்புறம் ரிட்டர்ன் வந்திருக்காரு. ஏன்னா அவர்கிட்ட நான் வந்து கேட்டேன், சார் என்ன சார் இந்த மாதிரி 8 இயர்ஸ் ஆச்சு சார், என்ன சார் பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். எல்லாரியா நான் வந்து மாணவர் ரிலீஸ் ஆனப்பறம் ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் வந்து நானும் ஒரு சட்டை வாங்கினோடனே அந்த இதில் ஒரு புல்லட் வாங்கிட்டேன். புல்லட் வாங்கி சரி நம்ம இந்தியாவே பார்க்கலைன்னு சொல்லி இந்தியா சுற்றி பார்க்க போயிட்டேன். போயிட்டு வரதுக்கு 2 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னாரு. என்ன சார் சொல்றீங்க? இல்லை அதுக்கப்புறம் அப்படியே டைம் போயிடுச்சு ஆரியா, இந்த படத்துக்கு அப்புறம் சைக்கிள் ஒன்று வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னாரு. சார் பைக்ல போனதுக்கு 8 வருஷம் ஆச்சு, இதுக்கப்புறம் நீங்க சைக்கிள்ல போய் அடுத்த கூட எப்போ சார் எடுப்பீங்க, தயவுசெய்து முடிஞ்ச ஒரு ஃபிளைட் வாங்குங்க அப்படின்னா. சரி, பட் உண்மையிலேயே நானும் சார் இதுல வந்து பாராட்டேன்னா சாந்தகுமார் சார் வந்து இப்போ ஒரு பெரிய ஒரு தெனாவட்டில நான் இப்போ நல்ல படம் எடுத்துட்டேன், சரி என்ன அவசரம் அப்படின்னு இல்லாம இல்லை, அவர் கூட லான்ச் ஆன நிறைய டைரக்டர்ஸ் பெரிய பெரிய படங்கள் பண்ணிட்டாங்க, வேற வேற நிறைய சம்பாதிச்சிட்டாங்க. அந்த ஒரு இன்செக்யூரிட்டி இல்லாம இல்ல நம்ம ஈகோ ஆஸ் எ பர்சனா வந்து அவருக்கு ஈகோன்ற விஷயமே அவருக்கு இல்லை. ஸோ நம்ம வந்து அவருக்கான டைம் அவர் எடுத்துக்கிட்டாரு, அதுதான் நான் சொல்லுவேன். பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கதை பண்ணியிருக்காரு. ஏன்னா சாந்தகுமார் சார் ஆக்சுவலா நானவரி சார் வந்து இந்த மாதிரி சாந்தகுமார் சார் 8 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்காரு, கதையோட கேட்குறியா அப்படின்னாரு. சரி சார் கண்டிப்பா கேட்குறேன் சார், கண்டிப்பா அந்த படம் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னா. சரி அவரும் சாத்தியமா வந்து என்ன மீட் பண்ணாரு.
மீட் பண்ணி சரி கதை சொல்ல வராதுன்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணி ஒரு 2 hours மீட் பண்ணோம். ஏதோ பேசினேன், என்ன சைக்கிளிங் பற்றி தான் நிறைய பேசினாரு. சைக்கிள் எப்படி பண்றீங்க, அந்த நானும் ஒரு பைக்ல நிறைய டிராவல் பண்ணி அதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாரு. சரி அடுத்த வாரம் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் திரும்ப மீட் பண்ணோம். மீட் பண்ணி இன்னொரு 2 hours மீட் பண்ணி கதை செம்ம கதை ஒன்று பண்ணியிருக்கேன், நல்லா கதை பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. சரி மீட்டிங் முடிச்சுட்டு போயிட்டாரு. அப்புறம் நானும் சரி என்ன பிரதர் என்ன கதை எப்படி இருக்கு, சூப்பர் கதை நல்லா இருக்கு, சூப்பர் கதை பண்ணியிருக்காரு அப்படின்னு. இன்னும் கதை கேட்டீங்களா, அவர் சொல்லிட்டு போனாரு நல்லா கதை. என்ன பிரதர் சொல்றீங்க, உங்களுக்கு கதை சொல்லியா, சரி உங்களுக்கு சொன்னாரா கதை அப்படின்னா, என்ன சொல்லி சரி உங்க சொல்லணும்னு சொல்லிட்டு நான் உங்க காமிச்சேன் அப்படின்னாரு. இல்ல பிரதர் நல்ல கதை தான் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னா. பட் ஃபர்ஸ்ட் டைம் அவர் கதை சொல்லும் போது அந்த மகாமுனி 2 கேரக்டர் மகா கதை மட்டும் சொல்லிட்டு அப்படியே ஆஃப் பண்ணி விட்டாரு. அப்புறம் அந்த சைடு என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல. பட் அவர் சொன்னதுதான், இப்போதைக்கு நீ மகா உன் மைண்டுக்குள்ள ஏத்தினா போதும், முனி நீ அது நடிக்கும்போது நான் சொல்றேன் அப்படின்னாரு. உண்மையிலேயே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா மகா கேரக்டர் வந்து ஒரு பயோகிராஃபி வச்சிருந்தார். அவன் சின்ன வயசுல எப்படி பிறந்தா சாகுற வரைக்கும் ஒரு டீட்டெயில் வச்சிருந்தார். என்னோட கேரக்டர் மட்டும் இல்லை, இப்போ இந்துஜா கேரக்டர், மகிமா கேரக்டரா இருக்கட்டும், இளவரசன் சார் கேரக்டர், சுந்தர் சார் கேரக்டரா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு பயோகிராஃபி மாதிரி வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம நடிக்கும் போது ஆக்டர்ஸ் நிறைய இன்புட்ஸ் தேவைப்படுது. இந்த சீன்ல இந்த இந்த மனநிலையில இருக்கிறாரு, இதுதான் பாடி லாங்குவேஜ், இதுதான் மாடுலேஷனு, அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயங்களும் அதுக்கு காலையில என்ன பண்ணியிருந்தாரு அந்த அளவுக்கு ஒரு டீட்டெயில் கொடுக்கும்போது அது ஒரு நம்மள அறியாம நம்ம உள்வாங்கி பண்ற ஒரு விஷயம் நடக்கும். அதே மாதிரி அவர் வந்து ரொம்ப இந்த மாதிரி நடி அந்த மாதிரி நடிகர்லாம் சொல்ல மாட்டாரு. அவர் சொன்ன மாதிரி அவருக்கு தேவையான இன்புட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்மள நடிக்க விட்டு பார்ப்பார். பார்த்துட்டு அதுல சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணுவாரு. ஸோ உண்மையிலேயே ஒரு பெரிய பிளெஸிங் அது எனக்கு இந்த படம் அமைஞ்சது வந்து தேங்க்ஸ் டு நானேர் சார் அண்ட் சாந்தகுமார் சார். ஏன்னா இது என்னால பண்ண முடியும்னு முழுக்க முழுக்க அவர் நம்பினாரு. அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இப்போ இந்துஜா இருக்கட்டும், மகிமா இருக்கட்டும், அவங்க கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா வழக்கமா வர ஹீரோயின்ஸா இல்லாம ஒரு டாமினேட்டிங் கேரக்டர்ஸா இருக்கும். அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா இருக்கட்டும், அவங்க என் கூட நடிக்கும்போது அவங்க பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கும்போது அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஏன்னா அவ்வளவு என்கரேஜிங்கா இருந்தது, இவ்வளவு அழகா நடிக்கிறாங்க, அந்த உள்வாங்கி நடிக்கிறாங்க. ஸோ எங்களுக்குமே ஒரு காம்படிஷன், ஒரு எனர்ஜி அறியாமல உருவாயிட்டே இருந்தது. அண்ட் ரோஹின் மேம் ஆக்சுவலா வந்து இந்த கேரக்டர் அம்மா கேரக்டர் வந்து ரோஹின் மேம் பண்றேன்னு சொன்னாங்க. உண்மையில அவங்க பண்றாங்க. ஏன்னா ஒரு சின்ன கேரக்டர், பட் அவங்க எப்படி ஒத்துக்கிட்டாங்களா பண்ணுவாங்களா அப்படின்னு டவுட்ல இருந்தேன். பட் அவங்க செட்ல பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இப்போ அந்த சீன் அவங்க சின்ன சீன் நடிக்கும்போது அவ்வளோ பவர்ஃபுல்லான டைலாக்ஸ் வந்து ரோஹின் மேம் சொல்லுவாங்க. ஸோ என்ன அறியாமலே அந்த ஒரு ஆல் த டைம் அதை ஒரு அந்த ஃபீலிங் வந்துட்டே இருந்தது. ஸோ தேங்க்யூ மேம். எப்படி சொல்லணும்னு தெரியல, ரியலி ஃபீல் ஸோ ஹாப்பி பர்ஃபார்மிங் தட் சீன் வித். அண்ட் இந்த படத்தோட கேமராமேன் அருண், அவர் ஃபர்ஸ்ட் படம் தான், ஆனா நிறைய டார்ச்சர் பண்ணிட்டாங்க அவரை. ஏன்னா எப்பவுமே ஒரு ஃபர்ஸ்ட் படம் வரும்போது ஒரு டைம் கன்ஸ்ட்ரெயின் இருக்கும், டைரக்டர் வந்து நிறைய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி அந்த கரெக்டான குறிப்பிட்ட டைம்ல பண்ணக்கூடிய ஒரு டேலண்ட் இருக்கிற ஒரு கேமராமேன் தான் அருண். டெஃபினட்டா அவர் 2 கேரக்டர்ஸ்க்கு நிறைய வேரியேஷன். இப்போ அந்த ஸ்னீக் பீக்லயே வந்து அவ்வளோ டீட்டெயிலாக ஒர்க் பண்ணாரு. ஸோ கங்க்ராட்ஸ் பிரதர், ஐ திங்க் யூ ஹேவ் எ கிரேட் ஃபியூச்சர். அண்ட் தமன் பிரதர், எப்பவுமே இந்த படம் ஷூட்டிங் நடக்கும்போதே வந்து சாந்தகுமார் சார் வந்து நிறைய டைலாக்ஸ் வேணா, தமிழ் இருக்கிறான், அவனுக்கு நிறைய வேலை கொடுப்போம், அவனுக்கும் நிறைய ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அது அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் கால்குலேட் பண்ணியே ஒரு அந்த ஒவ்வொரு சீனும் சரி ஒவ்வொரு ஷார்ட்டும் சரி கம்போஸ் பண்ணுவாரு. ஸோ இது வந்து ஒரு டீம் ஒர்க். அது வந்து எப்படி சொல்றேன்னு தெரியல, ஐ மீன் ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, சாகு சார் சொன்ன மாதிரி ஒரு சைலன்ஸ் புரிஞ்சுக்கிட்டு எடிட் பண்ற ஒரு எடிட்டர் வேணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நிறைய விஷயங்கள் டெக்னிக்கலா அவர் யோசிச்சு அடாப்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல. அண்ட் ஃபைட் மாஸ்டர் இப்போ பிரகாஷ் மாஸ்டர் வந்து நிறைய ரியலிஸ்டிக்கான ஒரு ஃபைட் வேணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வழக்கமா வர சீக்வன்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லி அடாப்ட் பண்ண அவரு நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ இட்ஸ் ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃபிலிம், ஒரு நல்ல படம் பண்ணோம்.
எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி ஒரு படம் பண்ணுன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த படத்துல இருக்கு எனக்கு. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படம் இவ்வளவு தூரத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்ண உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். இல்லை உட்காந்து கதை எழுதும் போது இல்லை இந்த வேலை நடக்குது இது நடக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இது ரைட்டிங் வந்து என்னோட பர்சனல் லைஃபுக்குள்ளேயும் ப்ரைவேட் லைஃபுக்குள்ளேயும் போயிடுச்சு. அதனால என்ன நடக்குதுங்கிறது தெரியாது. அது நான் எங்க சுத்துறேங்கிறது என் வீட்லயும் என்னோட தயாரிப்பாளருக்கு மட்டும் தெரியும் எங்க இருக்கேன் அப்படிங்கிறது. அவங்க ஃபோன் பண்ணாங்கன்னா தெரியும். ஸோ அது முழுக்க திரைக்கதையா வந்ததுக்கு அப்புறம் இல்லை. ஸோ டீம் போது எனக்கு இந்த படத்துல கிடைச்ச டீம் வந்து ரொம்ப அருமையான டீம். என்னோட ப்ரொடியூசர் ஃபர்ஸ்ட், ஏன்னா மௌனகுரு முடிஞ்சு ஒரு 40 பேர் எல்லாமே ஒர்க் பண்ணணும்னு நினைச்சேன். எல்லாரு கூடயுமே மீட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வீக்ல மீட் பண்ணுவாரு ஞானவேல் ராஜா கூட ஒர்க் பண்ணணும்னு டிசைட் பண்ணேன். ஏன்னா ப்ரொடக்ஷனை பத்தியும் ப்ரொமோஷன் பத்தியும் செம்ம கிளாரிட்டி இருந்தது. பலசாலி அப்படிங்கறத மட்டும் நான் அடையாளம் கண்டுபிடிச்சேன். ஏன்னா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கார்த்திக் கம்பெனி சூர்யா கம்பெனி மட்டுமே இருந்ததுதான் அப்போ ஸ்டுடியோ கிரீன் நேமே கூட கிரீன் ஸ்டுடியோவோ அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்த டைம். ஸோ அப்போ வந்து இல்லை எனக்கு அந்த ஆர்டிஸ்ட் இருக்காங்கிறத தாண்டி ஞானவேல் ராஜா இருக்காரு அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு அந்த கம்பெனியை சூஸ் பண்ண ஒரே காரணமாவே இருந்தது. பிளஸ் அது இந்த திரைக்கதை இவ்வளவு வந்திருக்கு அப்படின்னா ஒரு வார்த்தையா லேட்டு எதுவும் இல்லை. கேட்பாரு எங்க இருக்கீங்க இங்க இருக்கேன் முடிஞ்சா இல்லை சரி ஜி இப்படியே இருந்து எனக்கு கில்ட் ஆயிட்டேன். என்னடா ஒரு சின்ன ரியாக்ட் கூட பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபைனலா இப்படி ஒரு மகாமுனி அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னா இல்ல அது என்னோட எஃபர்ட் மட்டும் இல்ல, அது எனக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்து என்னோட ப்ரொடியூசர் அவர் ரொம்ப தேங்க்ஸ். இல்ல அப்படின்னா இல்ல ஒரு அவசரப்பட்டு ஏதோ ஒண்ணு செய்யணும் அப்படின்னு சொல்லாம செஞ்சிருக்க மாட்டேன். கானம் விட்டுட்டு வேணா போயிருப்பேன். பட் அது ஒண்ணுமே சொல்லாம இல்ல இருந்தது இல்ல. ஃபைனலா கொண்டு வந்து சேர்த்துட்டேன். இதை சாத்தியப்படுத்தினதுல வந்து இந்த மூவி நடிச்ச எல்லா ஆக்டர்ஸ் அவ்வளவு பேர் பிளஸ் என்னோட டெக்னீஷியன் டீம் என்னோட டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் டீம் எல்லாருமே. ஏன்னா ஃபுல் ஸ்கிரிப்ட் புக்கை கொடுத்துட்டு எல்லாம் சொல்றாங்கல்ல ஜாலியா இருக்கிறாங்க அப்படி ஈஸியா ஷூட் பண்றாங்க. அந்த ஸ்கிரிப்ட்ல எல்லாமே யோசிச்சு முடிச்சிடறேன். ஸோ அவங்க கையில கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லாரும் வேலை செய்யறாங்க. அது எஸ் அப்படின்னு கேள்விக்கு பதில் சொல்ற வேலை மட்டும்தான் டேரக்டர் வேலை. நான் புரிஞ்சுட்டு அதனால ஜாலியா என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணோம். ஸோ எல்லாரோட எஃபர்ட் மகாமுனி வந்திருக்கு பாருங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி. ஜெயஸ்ரீ ஆல்ரெடி ஃபோன் பண்ணிட்டாரு. இன்னைக்கு பெருமையா இந்த பிரஸ் மீட்டை எல்லாரும் அமைதியா இருந்து இத ஒரு வெற்றிகரமான பிரஸ் மீட்டா மாத்திட்டு வந்ததுக்கு எல்லா நண்பர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அப்படியே